குட் மார்னிங் மேம். உண்மையிலேயே உங்க வாய்ஸ் கேட்டா என்னமோ என்னமோ பண்ணுது மேம் உடம்புல. ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி தான் அன்னைக்கு நான் டே ஃபுல்லாவுமே அன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் இதுவரை நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் யாருமே அந்த கிளாஸ் முடிஞ்சு அந்த குரூப் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அது நான் இதை குறைய சொல்லலை, பட் அதுதான் ரியாலிட்டி. உண்மையே அதுதான். எல்லா குரூப்லயுமே அதுதான் நடக்குது. ஆனா நீங்க எப்படி ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ணி அதை எல்லாரையும் அதுல ஒண்ணா இணைச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இத பார்க்கையிலேயே நாங்கெல்லாம் எல்லாருமே ஜெயிச்சிருவோம், வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. என்ன ஏன் சொல்றேன்னா, எனக்கு இப்ப நான் ஏதாவது கேட்கணும், ஐயோ இதை போய் எப்படி மேம் கிட்ட கேட்கறது அப்படி சொல்ல முடியலையே, சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட யூனிவர்ஸ் உங்க மூலமா இந்த குரூப்ல எங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருது. என்னன்னா அன்னைக்கு கூட நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமா நான் 7 வருஷமா அஃபெக்ட் ஆயிருந்தேன். உங்கள்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு மாசம் கூட ஒருத்தவங்கள்ட்ட புலம்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் இதுக்கு செலவழிச்சது மட்டும் 1.5 லட்சம் ரூபாய். பட் ஆனா அது ஒண்ணுமே இல்ல அப்படின்றத ஒரே ஒரு வாய்ஸ் மூலமா நான் கத்துக்கிட்டேன். அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதுல இருந்து இதுவரை எனக்கு இந்த நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். அன்னில இருந்து இதுவரை அந்த தாட் வரவே இல்லை மேம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கா நம்ம 7 வருஷம் கஷ்டப்பட்டோம். பிளாக் மேஜிக் எனக்கு இருக்குது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. கேட்கறவங்க புறமே என்ன முடியலைன்னு அஃபெக்ட் ஆயிருப்பேன், கேட்கறவங்க புறமே உங்களுக்கு ஏவி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அந்த ஒரு வாய்ஸ் மூலமா என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு. யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்க வீடியோ எனக்கு என்னைக்குமே நான் கண்ணில் பட்டதே இல்லை. யூனிவர்ஸ் வீடியோ நிறைய பார்த்திருக்கேன், ஆனா உங்க வீடியோ அன்னைக்கு ஒரு தடவை தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதோடயே உங்ககிட்ட அந்த உங்க வாய்ஸோட ஈர்ப்பு என்னன்னு தெரியல, உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். ஆனா மெசேஜ் பண்ணி அதுக்கடுத்து நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ண கூட இல்ல. ஆனந்தி மேம் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ண கூட இல்லை. பட் எனக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோ ஒரு எல்லாம் நான் சும்மா தயங்கி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா கூட உடனே எனக்கு அப்படியே பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்சர். எனக்கு அது அப்பவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஜாயின் பண்றதே பண்றோம், எதையுமே தனித்தனியா கத்துக்க கூடாது, மேம் கிட்ட லைஃப் கோச் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். நேற்று நைட்டும் பண்ணேன், இன்னைக்கு காலையிலையும் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நானும் தேறி வந்துருவேன் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. ஏன்னா நேற்று ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தேன். ஆனா ஈவினிங் நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருந்தேன். அந்த இதுவே எனக்கு டோட்டலா போயிருச்சு. அந்த நான் ஹெல்த் இஷ்யூஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கேன்ற தாட்டே போயிருச்சு. நான் நல்லா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். ஃபுல்லா நான் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டேன். அது வரை நான் அந்த இது மேம் கிட்ட நேற்று கிளாஸ் அட்டன் பண்ற வரை அதே இதுலதான் இருந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தேன் மேம்கிட்ட, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கேன்னு. மேம் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தாங்க. நேற்று கிளாஸ்ல அட்டன் பண்ணி அந்த அஃபர்மேஷன் சம்பந்தமா எனக்கு மேம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒரு இது சொல்ல வார்த்தைகள் இல்லை மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டினியூவா இனிமே டாஸ்க் நான் செஞ்சிருவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கிளாஸ்ல கண்டினியூ பண்றதுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.